கிரியேட்டரா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது நம்ம காப்பிரைட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். ஆனா அப்லோட் பண்ற டைம்ல வந்து செக்கிங் ஆப்ஷன்ல வந்து எந்த ஒரு விஷயம் காமிக்கலையே அப்படின்னு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருவோம்ல. ஆனா 1 ஆர் 2 மந்த் கழிச்சு நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ எதனால வருது? ஸோ இத நம்ம எப்படி வந்து தடுக்கலாம்? பிஃபோர் நம்ம எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. யூடியூப்பை பொறுத்தவரை மற்றவங்க கண்டென்ட்டை எடுக்கக்கூடாது. நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும் தான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ரூல்ஸ். நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சில காரணத்தினால வந்து நம்ம ஏதாச்சும் காப்பிரைட் மெட்டீரியல் இமேஜோ சரி, இல்லை வீடியோ சரி, இல்லை மற்ற விஷயம் எதுனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது யூடியூப்ல வந்து காப்பிரைட் இஷ்யூ கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு வந்து காப்பிரைட் செக்கிங் வந்து டூல் கொடுக்காங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போதே நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து காப்பிரைட் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற டூல் இருக்குதுல்ல, அந்த டூல் யூஸ் பண்ணாலுமே 1 ஆர் 2 மந்த் கழிச்சு நம்ம வீடியோக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. அது எதனால் வருதுன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நாளடைவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாசமோ 2 மாசமோ கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சுனாலும் சரி, அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும்போது அந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த நான் பேசியிருக்க விஷயத்துக்கு கூட ஓனர் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் போது நம்மளை பற்றி இவங்க எப்படி இது பேசுறது அப்படின்னு அவங்க நினச்சி வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரைக்கோ சரி இல்லை கிளைமோ சரி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணோம். நம்ம மதன் கௌரி சேனலில் இந்த இதுக்கு உள்ளே இருக்குது. ஏன்னா அந்த சரணமையப்ப பாட்டு வந்து அவர் ஏதோ வேர்டில் சொன்னதாக வச்சு அவங்களோட சேனல் வந்து கிளைம் கொடுத்துருக்காங்க. அந்த கிளைம் கொடுத்தனால வந்து அது எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கோ அத்தனை மில்லியன்ஸ்க்கு உண்டான ஏர்னிங் ஃபுல்லாகவே வந்து அந்த சோனி மியூசிக் சரி இல்லை வேறு ஏதோ சரி அந்த நிறுவனத்துக்கு இப்போ போயிருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம காப்பிரைட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம வந்து காப்பிரைட் டூல் இருக்குது, நமக்கு காப்பிரைட் செக்கிங்கில் வந்து நமக்கு காமிக்கலையே அப்படின்னு வந்து நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஸோ காப்பிரைட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 3 காப்பிரைட் வந்தால் நம்ம சேனல் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.